அஸ்மத் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஆழ்வார் அனுகிரகம். பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதி பாசுரங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறோம். போன போஸ்டில் 54, 55வது பாசுரம் அனுபவித்தோம். கண்ணனாய் எம்பெருமான் செய்த அரிய செயல்களையும் இவ்வாறு பரிவு கொண்ட வாத்சல்யம் கொண்ட அந்த இறைவனுடைய அடியார்களை யமபட்டர்கள் யம தூதர்கள் கடிந்து நோக்க மாட்டார் என்று ஆச்சரியமாக அனுபவித்தார். இந்த அடியார்கள் எவ்வகையான தாழ்ந்த செயலை செய்த போதிலும் இவர்கள் எமக்கு தலைவனானவனுக்கு தாசபூத்தர்கள் என்று நீங்கி விடுவர் யமதூதர்கள். இன்றைய தினம் 56, 57வது பாசுரம் அனுபவிக்கலாம். பாசுரத்தை முதல்ல சேவிச்சுட்டு, பேரே வரப்பிதற்றல் அல்லால் எம்பெம்மானை ஆரே அறிவார் அது நிற்க நேரே கடிக்கமலத்து உள்ளிருந்து காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னை அயன். பேரே வரப்பிதற்றல் அல்லால் எம்பெம்மானை ஆரே அறிவார் அது நிற்க நேரே கடிக்கமலத்து உள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னை அயன். எம்பெருமானுடைய திருநாமங்களை அதை நாம் ஏதோ முறையாகவோ முறையில்லாமலோ சொல்லுவதைத் தவிர யார்தான் அவனை அறிய முடியும்? திருநாமத்தை சொல்லுறது தான் நமக்கு முடியும். அது சரியாக சொல்கிறோமோ தப்பாக சொல்கிறோமோ, அவர் அப்படி பள்ளி கொண்டிருக்க பெருமாள் பரிமளம் மிக்க திருநாபி கமலத்திலிருந்து வந்தவன் பிரம்மன், சதுர்முக பிரம்மன். அவன் அவ்வளவு அருகிலிருந்தும் பெருமாளுடைய திருவடி தாமரைகளை அவன் காண மாட்டான், காண முடியாது. அப்படிப்பட்டவன் எம்பெருமான். அயல் நின்ற வல்வினையை அஞ்சினேன் அஞ்சி உயனின் திருவடியே சேர்வான். நயனின்ற நன் மாலை கொண்டு நமோ நாரணா என்னும் சொன்மாலை கற்றேன் தொழுது. அயல் நின்ற வல்வினையை அஞ்சினேன். அயல் நின்றன அருகிலே உள்ள. அயல் நின்ற வல்வினையை அஞ்சினேன் அஞ்சி உய நின் திருவடியே சேர்வான். நய நின்ற நன் மாலை கொண்டு நமோ நாரணா என்னும் சொன்மாலை கற்றேன் தொழுது. பிரம்மன், சதுர்முக பிரம்மன், அந்த பெருமாளை அறிவதற்கு அரிதாக இருந்தும் அவனுக்கு ரொம்ப கஷ்டம், அரிது, மிக அரிது. அப்படி இருந்தும் நான், ஆழ்வார் சொல்கிறார், நான் பெருமானின் திருமந்திரத்தை ஓத, அஷ்டாட்சர மந்திரத்தை ஓத, நமோ நாரணா நமோ நாராயணா என்று நான் அப்படி ஓத அந்த மந்திரத்தை அனுசந்திக்க அவன் தன்னை அருள் புரிந்து எனக்கு காட்ட நான் கண்டேன். எப்படின்னா, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக என்னும்போது அவர் காண்பித்தார் இல்லையா தன்னுடைய திருமேனியை, அப்படி நான் கண்டேன். பெருமானே, என்னை கெடுப்பதற்காக வல்வினைகள், அயல் நின்று அருகிலே உள்ள வல்வினைகளை கண்டு அஞ்சினேன். என்னுடைய கர்ம வாசனைகள், புண்ணிய பாப்பங்கள், அப்படியே அந்த கர்ம வினைகள் அது பக்கத்தில் வந்து என்னை பாழ் அழுத்தத்துக்காக இருப்பதைக் கண்டு அஞ்சினேன். அஞ்சி உய்வதற்காக, பிழைப்பதற்காக உன் திருவடிகளில் சேருவதாக சாஸ்திர ரூபமாய், அழகியதாய், இந்த பிரபந்த ரூபமாய் ஒரு மாலையை கொண்டு உன்னை பற்றி தொழுது திரு அஷ்டாட்சரம் ஆகிய சொல் மாலையை பயின்றேன். நன் மாலை கொண்டு நமோ நாரணா என்னும் சொல் மாலை கற்றேன் தொழுது. உன்னை தொழுது அந்த சொல் மாலை, திரு அஷ்டாட்சர மாலை, அதை கற்றேன், சொல் மாலையை பயின்றேன். எப்படி? இந்த பிரபந்த ரூபமாகிய மாலையை கொண்டு உன்னை தொழுது. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.